ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லேட்டிடியூட் ஆங்கிள். சரிங்களா? லேட்டிடியூட் அப்படின்னா தமிழ்ல என்னன்னா இட் இஸ் நத்திங் பட் அட்சரேகை. சரிங்களா? மொத்தம் எனக்கு ரெண்டு ரேகை இருக்கு. தமிழ்ல சொல்லணும்னா அட்சரேகை ஒன்று இருக்கு, இன்னொன்னு தீர்க்க ரேகை அப்படின்னு ரெண்டு இருக்கு. சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ அதோடைய கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் தான் வந்து கண்டுபிடிக்க போறோம். சொல்றது புரியுதுங்களா? ஸோ த லேட்டிடியூட் ஆங்கிள் இது வந்து பை. சரிங்களா? எஃப் இருக்கு பை இஸ் த ஆங்கிள் பிட்வீன் எ லைன் drawn from a point on the earth surface to the center of the earth and the earth equatorial plane. சரிங்களா? இப்போ நம்மளுடைய பூமியோட மேற்பரப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்ப இதுல வந்து இந்த மாதிரி நம்ம லைன்ஸ் வரைஞ்சிருப்போம். இதுதான் ஈக்குவேட்டர் லைன். ஸோ இதுல இருந்து இதுக்கு பேரலா லைன் வரைஞ்சிருக்கும் பாத்தீங்களா? இதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா இந்த லைன்ஸ்க்கு பேரு தான் லேட்டிடியூட் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சோம்னா இது வந்து லாங்கிடியூட் ஆங்கிள்னு சொல்லுவோம். சொல்றது புரிஞ்சுங்களா? இப்ப நம்ம இதை மட்டும் தான் பார்க்க போறோம். அப்போ இந்த ரெண்டு லைனுக்கு உள்ள ஆங்கிள் என்னவா இருக்கும்? இந்த கோடு வரைகிறோம்ல, அட்சரேகை வரைகிறோம்ல, இப்போ ஒண்ணுத்துக்கும் இன்னொன்னுத்துக்கும் நடுவுல எவ்வளவு ஆங்கிள் இருக்கு அப்படிங்கறத தான் வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த ஈக்குவேட்டரியல் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா? இது எக்ஸாக்டா அந்த மீட் ஆகிற பாயிண்ட் ஆங்கிள் வந்து நான் 0 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ இது மேக்சிமம் இந்த பூமி வந்து எவ்வளவு சுத்தும்னு சொல்லியிருந்தேன்? எவ்வளவு சொல்லியிருந்தோம்? ஸோ 23.45 சாஞ்சு இருக்கு. அப்ப மேக்சிமம் இங்க +23.45 டிகிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இங்க -23.45 டிகிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? சோ அந்த +23.45 டிகிரி இருக்கிற அந்த மேக்சிமம் வேல்யூ வந்து என்ன சொல்லணும்னா டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா இதுக்கு பேர் தமிழ்ல வந்து கடகரேகை அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல இங்க டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படிங்கிறது வந்து என்ன ரேகை? மகர ரேகை அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. சரிங்களா? இது வந்து -23.45 லேட்டிடியூட்ல வந்து இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி என்னுடைய ஆர்டிக் சர்க்கிள் அண்ட் அண்டார்டிக்லாம் வந்து எதுல இருக்கும்னா 66.55 டிகிரி லேட்டிடியூட். அது மாதிரி இது -66.5ல வந்து இருக்கும். சரிங்களா? இந்த ஆங்கிள் வந்து கேட்கலாம். ஒருவேளை கேட்கணும் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் கேட்கலாம். சரிங்களா? ஸோ இப்ப இந்த ஆங்கிள் வந்து கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். லேட்டிடியூட் ஆங்கிள்னா என்ன? இது கண்டிப்பா ஒவ்வொரு லொகேஷனுக்கும் ஸ்பெசிஃபை பண்ணிடுவாங்க ப்ராப்ளத்துல. நம்ம பின்னாடி ப்ராப்ளம் பார்ப்போம். ப்ராப்ளத்துல கண்டிப்பா இந்த லேட்டிடியூட் ஆங்கிள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. அதோடைய வேல்யூ வந்து பை. அத மறந்துடக்கூடாது. சரிங்களா? சோ இதுக்கப்புறம் தான் நமக்கு டெக்னிக்கலா இன்னும் ஒரு சில ஆங்கிள்ஸ் பத்தி நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். சோ இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னா சோலார் ஆல்டிடியூட் ஆங்கிள். சொல்றது புரிஞ்சுங்களா? இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோலார் ஆல்டிடியூட் ஆங்கிள் அப்படின்னா என்னன்னா நவ் யூ see this. உங்களுக்கு புரியறதுக்காக நான் போடுறேன். இது வந்து ஒரு பிளேன் செங்குத்தா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப இந்த ஆரிஜின் இருக்குல்ல, இது வந்து செங்குத்தா இருக்கு. இந்த ஆரிஜின்ல நீங்க நிக்கிறீங்க. புரியுதுங்களா? சூரியன் வந்து இப்போ இந்த லொகேஷன்ல இருக்கு. இப்ப சூரியனை நீங்க எப்படி பாப்பீங்க? எந்த ஆங்கிள் பாப்பீங்க? சோ எக்ஸாக்ட்டா நீங்க எப்படி பாப்பீங்க அப்படின்னா, உங்க ஐ பொசிஷன் நேரா சூரியன்ல இருக்கணும். அப்போ உங்க ஐ பொசிஷன் இந்த ஆரிஜின்ல இருக்கு. அப்போ ஆரிஜின்ல இருந்து என்ன பண்றீங்க? சூரியனை இப்படி பாக்குறீங்க. சொல்றது புரியுதுங்களா? என்ன சொல்ல வரேன்ட்டு? இப்ப இதுதான் கிரவுண்ட் லெவல். ஏன்னா இப்ப நீங்க கிரவுண்ட்ல நிக்கிறீங்க. இப்ப கிரவுண்ட்ல இருந்து சூரியன் இவ்ளோ உயரத்துல இருக்குன்னு சொல்றோம். கரெக்ட்டுங்களா? இது வந்து அதோட கரஸ்பாண்டிங் ஹைட்ன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இது வந்து ஹைட் ஆஃப் த சன் ஃப்ரம் த கிரவுண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. அப்போ இந்த ஆங்கிள் இருக்கு பாருங்க. சோ இந்த ஆங்கிள் தான் வந்து என்ன சொல்றோம், நம்ம ஒரு 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 பெரிய கட்டிடமே இருக்கு. நம்ம கட்டடத்த அண்ணாந்து பார்த்துட்டு இவ்வளவு உயரமான்னு சொல்றோம். அப்ப அந்த ஆங்கிள் எதை வச்சு சொல்லுவோம்னா, இந்த கிரவுண்ட்ல இருந்து தான் சொல்லுவோம். அப்ப இந்த ஆங்கிள் இருக்கு பாத்தீங்களா? சோ இததான் வந்து எலவேஷன் ஆங்கிள். சரிங்களா? எலவேஷன் ஆர் ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்ப இந்த ஆங்கிள் தான் வந்து எனக்கு என்னதுன்னா, இட் இஸ் நத்திங் பட் ஆல்பா. புரியுதுங்களா சார்? என்ன சொல்ல வரேன்ட்டு? கிளியரா? இந்த கிரீன் கலர்ல போட்டிருக்கேன்ல, இந்த ஆங்கிள் தான் வந்து எனக்கு என்னதுன்னா ஆல்பா. சரிங்களா? இது வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சொல்றது புரியுதுங்களா? சோ இப்போ இந்த ஆங்கிள் இருக்கு பாருங்க இந்த சைடு. இந்த ஹரிசாண்டல் பிளேன் எக்ஸாக்ட்டா இருக்கு பாருங்க வெர்டிகலா. சோ இதுக்கும் இந்த லைனுக்கும் உள்ள நடுவுல இருக்கிற ஆங்கிள் தான் வந்து நான் என்னன்னு சொல்லுவேன்னா ஜெனித் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவேன். ஜெனித் ஆங்கிள்னா இட் இஸ் நத்திங் பட் தீட்டா இசட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஜெனித்னா என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்போ இந்த பிளேன்ல கிரவுண்ட்ல இருந்து பாக்குறது வந்து என்னதுன்னா சூரியனோட பொசிஷனை பாக்குறது வந்து வந்து இட் இஸ் ஆல்டிடியூட் ஆங்கிள்.
சரிங்களா? இதுவே இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல இருந்து இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள் பாக்குறது வந்து ஜெனித் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்ப தீட்டா இசட் நான் எப்படி எழுதலாம்? இது மேக்ஸிமம் 90 டிகிரி. அப்ப 90ல அந்த ஆல்டிடியூட் ஆங்கிள கழிச்சிட்டோம்னா மீதி இருக்கிறது தான் வந்து எனக்கு என்னது? ஜெனித் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? கிளியரா? சோ இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா உங்களுக்கு போதும். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கேட்கலாம். சோ த ஆங்கிள் பிட்வீன் தி சென்ட்ரல் ரே ஃப்ரம் தி சன் அண்ட் ஹரிசாண்டல் பிளேன் கண்டெய்னிங் த அப்சர்வர். ஹரிசாண்டல்னா பூமி. சரிங்களா? சரிங்களா? இந்த ஹரிசாண்டல், வெர்டிகல் கன்ஃப்யூஷன் இருக்கனால நீங்க எப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சோ ஹரி அ ஹரிசாண்டல் சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் ஹரின்னு வச்சுக்கங்களேன். ஹரினா பெருமாள். சரியா? அவர் வந்து பள்ளிகொண்ட ஸ்டேஜ்ல தான் இருப்பாரு. நம்ம கரெக்டாறா? சோ அப்படிங்கக்குள்ள ஹரிசாண்டல் இப்படி ஞாபகம் வச்சுக்கங்க. சரிங்களா? அப்ப அந்த ஹரிசாண்டல் லைனுக்கும் சரிங்களா? இப்போ இந்த சென்ட்ரல் ரேனா இந்த சூரியனோட மைய பகுதியிலிருந்து வரக்கூடிய ரேஸ். சரிங்களா? அத நான் அப்சர்வரா எங்க இருக்கணும், அங்க இருந்து மிட் பாயிண்ட்ல இருந்து இங்க வரும். சரிங்களா? அப்ப இது 2த்துக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் தான் வந்து ஆல்டிட்யூட் ஆங்கிள் அப்படின்னு பேரு. சொல்றது புரியுதுங்களா? சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சோலார் எலவேஷன் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? சோ இட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த டைரக்ஷன் ஆஃப் த ஜியோமெட்ரிக் சென்டர் அண்ட் தி சன்ஸ் அப்பேரண்ட் டிஸ்க் அண்ட் த ஹாரிசான். சரிங்களா? அது பார்க்க உங்களுக்கு கன்ஃப்யூஷனா இருக்கும். ஆனா ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சிம்பிள். சோ இது வந்து நம்ம ஒரு 3டி சரிங்களா? பிளேன்ல பார்த்தா மட்டும் தான் இந்த எலிவேஷன் ஆங்கிள் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வீடுமே வந்து என்ன பண்ணுவோம்? 3டி பிரிண்ட் போட்டா தான் 3டி எலிவேஷன் பார்த்தா தான் நமக்கு தெரியும். என்ன மாரி வியூ கிடைக்குதுன்ட்டு. சோ இப்ப இங்க நான் மேல வரைஞ்சிருக்கிறது எல்லாமே 2டி. இப்ப ஆல்டிடியூட் ஆங்கிள் 2டில பார்த்தாலே போதும். ஆனா எலிவேஷன் ஆங்கிள்க்கு எனக்கு கம்பல்சரி என்ன வேணும்? 3டி வேணும். சோ அப்படின்னா என்னன்னா ஆம், நவ் யூ கன்சிடர் இது வந்து என்னுடைய பூமியுடைய சர்ஃபேஸ் சரிங்களா? இது புரியறதுக்காக நான் இப்படி பிரிச்சு காட்டிக்கிறேன். இது வந்து சர்ஃபேஸ் 4 இருக்கு. சோ இப்ப இதுல வந்து நான் என்ன இருக்கேன்? இந்த இடத்துல நிக்கிறேன். இந்த மிட் பாயிண்ட்ல நான் நிக்கிறேன். சரிங்களா? இது வந்து பூமியுடைய கோளம். ஏன்னா நமக்கு உருண்டையா தான் இருக்கும். சோ அந்த கோலத்த தான் நான் இங்க போட்டுக்கிறேன். இப்ப செமிஸ்பியரா நான் போடுறேன். சரிங்களா? சோ இப்போ சூரியன் வந்து எங்க இருக்கு? இந்த லொகேஷன்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இது நான் இங்க இருக்கேன். சோ, இங்க சூரியன்ல இருந்து நேரா என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பூமிக்கு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் கீழ வரையிறேன். சரிங்களா? இந்த அவுட்டர் மோஸ்ட் பாயிண்ட்ல. ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். அந்த எலிவேஷன் ஆங்கிள் பார்த்திருப்போம். எங்க? இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து சூரியனோட மிட் பாயிண்ட்க்கு போகுது. சொல்றது புரியுதுங்களா? ஆக்சுவலா நம்ம இங்க ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுட்டு, இந்த இந்த ரெஃபரன்ஸ் ஆங்கிள் வச்சு சொல்லியிருந்திருப்போம். கரெக்ட்டுங்களா? ஆக்சுவலி இந்த ஆங்கிள் புரியுதுங்களா? இந்த ஆங்கிள்ல இருந்ததுன்னா, அது வந்து என்னது? போன கேஸ்ல பார்த்த ஆல்டிட்யூட் ஆங்கிள். இப்ப நான் என்ன பண்றேன்னா, இத பார்க்கல. சொல்றது புரியுதுங்களா? இப்போ இந்த கனெக்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா இந்த லைன். இந்த லைன இப்படி ஜாயின் பண்றேன் நான். புரியுதுங்களா? இப்போ இது 2த்துக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் இருக்கு பாத்தீங்களா? இததான் நான் எலவேஷன் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்றேன். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஐ டேக் இட் இஸ் ஆல்பா. சோ இதுதான் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஆல்பா அப்படின்னு எடுத்துக்கிறேன். எலவேஷன் ஆங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிறேன். கிளியருங்களா சார்? என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? சோ இந்த தியரியோடைய கரஸ்பாண்டிங் டெஃபினேஷன் தான் இந்த டயகிராம். சோ சூரியன்ல இருந்து நேரா பூமிக்கு கீழ பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் போடுறேன். சோ இது வந்து ஆஸ் யூசுவல் அந்த ஆல்டிடியூட் ஆங்கிள். இத ஜாயின் பண்ற லைன் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து எனக்கு வேணும். அப்ப இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவேன்? ஆல்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். சரிங்களா? சோ இப்ப இத பாத்தீங்கன்னா தெரியும். இந்த சோலார் ஆல்டிடியூட் ஆங்கிள்க்கு வந்து நம்ம இந்த இந்த மாரி ஒரு ஷேப் சொன்னோம் பாத்தீங்களா? இதுல இருந்து வெளிய வந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள்ல போயிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா, இது அந்த மாடல்ல தான் குடுத்திருப்பாங்க. சரிங்களா? சோ இங்க இருந்து வந்திருக்கு. சரிங்களா? ஜஸ்ட் யூ ட்ரை டூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங். சோ இந்த பொசிஷன்ல தான் வந்து எனக்கு இருக்கும். அப்ப அந்த சோலார் வந்து எலவேட் ஆக ஆக இதோடைய அந்த நிழல் வந்து இந்த சுத்தி இருக்கிற கடிகாரத்துல மாறி மாறி விழும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு மிட் பாயிண்டா இருக்கும். சோ இத பேஸ் பண்ணி இங்க அண்ட் இங்க இப்படிதான் இருக்கும். சரிங்களா? சோ நெறைய இமேஜஸ் வந்து நமக்கு Googleல இருக்கு. ஜஸ்ட் யூ சீ த இமேஜஸ். ஓகே. சோ இததான் வந்து நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா? சோ தட்ஸ் ஆல். சோ இப்ப இதுல வந்து நம்ம பார்க்க போற அந்த ஃபார்முலா வந்து என்னன்னா, sin ஆல்பா ஆல்பாங்கிறது எலிவேஷன் ஆங்கிள் which is equal to cos பை cos டெல்டா cos ஒமேகா பிளஸ் sin பை sin டெல்டா. சோ இதுல ஒமேகா அப்படிங்கிறது வந்து எந்த ஆங்கிள்னு சொல்லியிருந்தேன் இப்ப பார்த்த வரைக்கும் இட் இஸ் நத்திங் பட் மை ஹவர் ஆங்கிள். சரிங்களா? அதே மாதிரி டெல்டா அப்படிங்கிறது எந்த ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்குங்களா? இட் இஸ் நத்திங் பட் டிக்ளினேஷன் ஆங்கிள். சரிங்களா? அதே மாதிரி
பை வந்து என்னதுன்னு சொல்லியிருந்தேன், இட் இஸ் நத்திங் பட் மை latitude ஆங்கிள். சரிங்களா? இந்த 3 ஆங்கிள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எனக்கு ஹவர் ஆங்கிள் மட்டும் இதுல அடிஷனலா வரும். இந்த காஸ் டெர்ம்ல. சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ இத நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, காஸ் ஏ, காஸ் பி பிளஸ் சைன் ஏ, சைன் பி இத ஞாபகம் வச்சுக்கங்க. சரிங்களா? ஸோ இதுல அடிஷனலா இந்த ஃபர்ஸ்ட் டெர்ம் காஸ்ல மட்டும் எனக்கு ஹவர் ஆங்கிள் வரும். அத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எப்போதுமே வந்து நம்ம சோலார் எலிவேஷன் வரக்குள்ள இந்த 3 ஆங்கிள் தான் ரிப்பீட்டடா யூஸ் பண்ணுவோம். ஒண்ணு வந்து டிக்ளினேஷன் ஆங்கிள் டெல்டா. அதுக்கப்புறம் வந்து லேட்டிடியூட் ஆங்கிள் பை. சரிங்களா? அதுக்கப்புறம் ஹவர் ஆங்கிள். ஸோ இந்த 3 ஆங்கிள் தான் மேஜரா யூஸ் பண்ணுவோம். எது கண்டுபிடிக்கிறதுக்கு? என்னுடைய ஆல்பா எலிவேஷன் கண்டுபிடிக்கிறது. சொல்றது புரியுதுங்களா? ஸோ இது மட்டும் தெரிஞ்சா போதுமானது. ஸோ மத்தது எல்லாமே இந்த ஆங்கிள்ல நம்ம மாத்தி மாத்தி யூஸ் பண்றதா மத்த எல்லாமே. இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னா, சர்ஃபேஸ் அசிமுத் ஆங்கிள். சரிங்களா? சர்ஃபேஸ் அசிமுத் ஆங்கிள் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, என்னுடைய சூரியனுடைய பொசிஷன். சரிங்களா? அத வந்து டிஃபைன் பண்றது. சொல்றது புரியுதுங்களா சார்? என்ன சொல்ல வரேன்ட்டு? இப்போ உங்களுக்கு புரியிற மாரி உங்களுக்கு சொல்றேன். இப்போ இது வந்து என்னுடைய சோலாருடைய அந்த ஐ மீன் நம்மளுடைய எர்த்தோட சர்ஃபேஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப ஆஸ் யூசுவல் 3Dலயே நீங்க இமேஜின் பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து அந்த ஹெமிஸ்பியர். இப்போ இந்த இடத்துல என்னுடைய சோலார் வந்து லொகேட் ஆயிருக்கு. சரிங்களா? இப்ப ஆஸ் யூசுவல் நான் சொன்னதுதான். இது இங்கேருந்து பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் போடுங்க. ஸோ இது வந்து ஆரிஜின்ல கனெக்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆங்கிள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆங்கிள தான் வந்து என்ன எடுத்துப்பேன்னா, அசிமுத் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். சொல்றது புரியுதுங்களா? ஸோ இது மேக்ஸிமம் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 90 டிகிரி தான் வேரி ஆகும். சொல்றது புரிஞ்சுங்களா? இது மொத்தம் 180 டிகிரி பிளேனு. சரிங்களா? அப்போ இங்க 0ல இருந்து 90 வரைக்கும் போகும். அகைன் 90ல இருந்து திரும்பி என்ன வரும்? 0க்கு வந்துரும். அப்ப 0ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா இங்க பாசிட்டிவா இன்கிரீஸ் ஆகுது. இங்க வந்து எனக்கு என்னவாகுது? குறையுது. இதுதான் வந்து லாஜிக். புரியுதுங்களா? அப்ப மொத்தம் 3 விதமான ஆங்கிள் தான் வந்து எனக்கு இருக்கு. அப்ப நீங்க ஒரே டயகிராம்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி போட்டதே தான். ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது வந்து என்னுடைய அந்த எர்த்தோடைய சர்ஃபேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து 3ல போட்டுக்கிறேன். ஸோ இப்ப இந்த சூரியனுடைய பொசிஷன் வச்சுப்போம். சரிங்களா? ஸோ இது வந்து அந்த மிட் பாயிண்ட். சரிங்களா? இது நேரா சூரியனோட ரேஸ் இங்க வருது. இந்த ஹரிசாண்டல் பிளேஸ் இருக்கு பாத்தீங்களா? இது 2த்துக்கும் நடுவுல இருக்கிறதா வந்து என்னன்னு சொல்லியிருந்தேன்? எலவேஷன் ஆங்கிள். சரிங்களா? அப்படி இல்லைன்னா ஆல்டிடியூட் ஆங்கிள். ஆல்பா. ஆல்பானா ஏ இருக்கு. அப்படி ஞாபகம் வச்சுங்க. இது வந்து என்னது? ஆல்பா. சரிங்களா? அப்போ ஏஎல் இருக்கு. அப்ப ஆல்டிடியூட் ஆங்கிள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. ஆல்பாங்கிறது ஆல்டிடியூட் ஆங்கிள். சப்போஸ் இதுவே இப்படி பெர்பெண்டிகுலரா ஒரு லைனை போட்டு இங்க ஜாயின் பண்றேன்னு வச்சுக்கலாம். இது 2த்துக்கும் நடுவுல இருக்கிறது வந்து என்னது? இட் இஸ் நத்திங் பட் வாட் இட் இஸ்? சாரி இது எலவேஷன் ஆங்கிள் தான் சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஆல்பா. இது வந்து எலவேஷன் ஆங்கிள். சரிங்களா? இது வந்து ஆல்பா. இப்போ இந்த 2த்துக்கும் இருக்கிற ஆங்கிள். சரிங்களா? இந்த ஹைலைட் பண்ற பாருங்க. இது 2த்துக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் தான் வந்து என்னதுன்னா எனக்கு அசிமுத் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ எல்லாமே ஒரே டயகிராம்ல நீங்க உங்களுக்கு புரியுற மாரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ஸோ அததான் உங்களுக்கு இங்க குடுத்துருக்காங்க. சிம்பிள் ஒரே ஒரு லைன்ல குடுத்துருக்காங்க. தீட்டானா என்ன? தீட்டா இஸ் அசிமுத் ஆங்கிள்னா ஜெனித் ஆங்கிள்னா என்ன? பீட்டானா என்ன? ஸோ எல்லாமே வந்து ஒரே ஆங்கிள்ல வந்து எனக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இத தான் நான் இங்க 3Dல உங்களுக்கு பிளாட் பண்ணி காட்டுறேன். பட் நம்ம வீடியோஸ கோ த்ரூ பண்ணிட்டு உங்களுக்கு புரியுற மாரி எழுதிட்டீங்கன்னா, இத தாண்டி உங்களுக்கு வேற எந்த கொஸ்டின்ஸும் இருக்காது. சரிங்களா? அண்ட் ஒன் மோர் திங் இஸ் கால்டு ஜெனித் ஆங்கிள். எலிவேஷன் பார்த்தாச்சு. சர்ஃபேஸ் அசிமுத். ஓகே. ஸோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து என்னன்னா, ஜெனித் ஆங்கிள். ஜெனித் ஆங்கிள் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இட் இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் தி சன் அண்ட் வெர்டிகல். சரிங்களா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் ஆல்பா. இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எங்க சொல்லியிருக்கேன்? எலவேஷன் ஆங்கிள்லே சொல்லியிருப்பேன். ஜெனித் ஆங்கிள் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் ஆல்பான்னு சொல்லியிருக்கேனா? ஸோ அதை தான் அகைன் ஐ வில் ரிப்பீட். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அகைன் இந்த ஃபார்முலா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ அதே ஃபார்முலா தான் எனக்கு ஜெனித் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கும்
யூஸ் ஆகுது தீட்டா இசட். சரிங்களா? ஏன்னா அதுக்கு இதுக்கும் 90 டிகிரி தான் வித்தியாசம். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன கொடுத்திருப்போம்? சைன் ஆல்பான்னு கொடுத்திருப்போம். நீங்க ஃபார்முலா அப்சர்வ் பண்ணீங்கன்னா தெரியும். ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்ல. இங்க சைன் ஆல்பான்னு கொடுத்திருக்கிறோம். சரிங்களா? இது வந்து ஆல்பா இதுல என்ன சொல்லியிருந்தேன்? தீட்டா இசட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருந்தேன்? 90 மைனஸ் ஆல்பான்னு சொல்லியிருந்தேன். நம்ம கரெக்டா ராங்? அப்ப ஆல்பா இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கும்? 90 மைனஸ் தீட்டா இசட்னு கிடைக்கும். அப்போ சைன் ஆஃப் ஆல்பாக்கு பதிலு 90 மைனஸ் தீட்டா இசட் போடுங்க. அப்ப என்ன கிடைக்கும்? சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா இஸ் நத்திங் பட் காஸ் தீட்டா. ஸோ அததான் இங்க காஸ் தீட்டா இசட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஜெனித் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கும் என்னுடைய எலவேஷன் ஆங்கிள் கண்டுபிடிக்க மீன் ஆல்டிடியூட் ஆங்கிள் ரெண்டு ஒண்ணுதான் கண்டுபிடிக்கிறதுக்கும் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தான். சரிங்களா? அதனால there is no need to confuse. ஸோ இந்த லாஜிக் தெரிஞ்சதுன்னா இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். சொல்றது புரியுதுங்களா? ஸோ ஃபார் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் த ஸ்லோப் ஆர் டில்ட் ஆங்கிள் வந்து இட் ஷுட் பி ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து ஒரு 1 மார்க்ல கேட்கலாம். சரிங்களா? வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ calculate zenith angle of the sun at லக்னோ. சரிங்களா? அவன் கொடுத்துட்டான். அந்த ஆங்கிள் எவ்வளோன்னு கொடுத்துருக்கான். 26.75 அட் நார்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். அட் 9:30 AM ஆன் பிப்ரவரி 16 2012. சரிங்களா? அப்ப வந்து என்ன ஆங்கிள் இருக்கும் ஜெனித் ஆங்கிள் அப்படின்னு தான் எனக்கு கொஸ்டின் கேட்டிருக்கான். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு ஜெனரல் ஃபார்முலா என்ன? ஜெனித் ஆங்கிள் காஸ் தீட்டா இசட் ஈக்குவல் டு வி நோ தட். சரிங்களா? மொத்தம் 3 ஆங்கிள் தான் நான் ரிப்பீட்டடா யூஸ் பண்ண போகணும்னு சொல்லியிருந்தேன். என்னென்ன? ஒன்னு ஆல்டிடியூட் ஆங்கிள். சரிங்களா? மீன் இன்னொன்னு சாரி லேட்டிடியூட் ஆங்கிள். ஸோ அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்றது வந்து என்னன்னா டிக்ளினேஷன் ஆங்கிள், இன்னொன்னு ஹவர் ஆங்கிள். இது 3 தான் நான் யூஸ் பண்ண போறேன். சரிங்களா? இப்போ ஹவர் ஆங்கிள் மட்டும் தான் எனக்கு காசு வரும்னு சொல்லியிருந்தேன். அப்போ காஸ் பை, காஸ் டெல்டா, சரிங்களா? காஸ் ஒமேகா பிளஸ் சைன் பை, சைன் டெல்டா. சரிங்களா? இதுதான் வந்து நான் யூஸ் பண்ண போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டெல்டா நான் கால்குலேட் பண்ணணும். டெல்டானா என்னது? டிக்ளினேஷன் ஆங்கிள். டிக்ளினேஷன்னா பூமி எவ்வளவு சாஞ்சு இருக்குன்னு சொல்லியிருந்தேன்? 23.45 இன்டூ என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தேன்? சைன் ஆஃப். சரிங்களா? 360 டிவைடட் பை 365 இன்டூ n மைனஸ் 81. சரிங்களா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா n பிளஸ் 284. நான் பிக்கு தான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்? n மைனஸ் 81ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பி கண்டுபிடிக்க தான் n பிளஸ் 284 அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அப்போ இங்க n பிளஸ் 284 வரும். சரிங்களா? தட்ஸ் ஆல். இப்போ இதுல அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 23.45 இன்டூ சைன் ஆஃப் 360 டிவைட் பை 365 இன்டூ இப்போ இந்த பிப்ரவரி என்ன கொடுத்துருக்காங்க? 16ன்னு கொடுத்துருக்காங்க. ஜனவரியில 31 நாள் இருக்கு. பிப்ரவரியில 16 நாள். இப்போ 7 4 அப்போ 47 நாள். அப்போ தேர்ஃபோர் பிளஸ் 47 பிளஸ் 284 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 23.45 இன்டூ சைன் ஆஃப் 360 டிவைட் பை 365 இன்டூ 7 நாள் 11 மீதி 1 9 9 5 14 மீதி 1 மீதி 3. சொல்றது புரியுதுங்களா சார்? ஸோ இதுதான் வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் வேல்யூஸ். ஸோ இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணணும். சரிங்களா? இதை நான் சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் 23.45. ஸோ இங்க வந்து எல்லாமே வேல்யூஸா இருக்கிறதுனால இது வந்து எனக்கு ரேடியன் மோட்ல தான் வரும். சொல்றது புரியுதுங்களா? இது வந்து டிகிரில வராது. சரிங்களா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 360 இன்டூ 341 டிவைட் பை 365 ஒரு வேல்யூ கிடைக்குதுங்களா? அரௌண்ட் 336 கிடைக்குது. அப்போ சைன் ஆஃப் ஆன்சர் which is equal to minus 0.4104 into 23.45. So actually it is 331. Okay. So therefore 331
into 360 divided by 365 எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ சைன் ஆஃப் ஆன்சர் into 23.45. It is minus 12.95 degree வருது. அப்போ therefore இதோட வேல்யூ வந்து approximately minus 12.95 டிகிரி. நான் இதை வந்து 13 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதுதான் வந்து என்னுடைய கரஸ்பாண்டிங் டெல்டா உடைய வேல்யூ. அப்போ therefore டெல்டா is equal to minus 13 டிகிரி. சரிங்களா? அப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஒமேகா கண்டுபிடிக்கணும். ஒமேகான்னு வரக்குள்ள இங்க வந்து எதுல கொடுத்துருக்காங்க? 9:30 மணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்றது புரிஞ்சுங்களா? அப்போ 9:30 மணி இங்க இருக்கு. அப்ப 12க்கும் 9:30க்கும் எவ்வளவு இருக்கு? 10 அரை மணி நேரம், 11, 12 2.5 மணி நேரம் வித்தியாசம் இருக்கு. இப்போ 2.5 மணி நேரம் வித்தியாசம்னா 1/4 இன்ட்டு 115 போடலாமா? இங்க மைனஸ் வரும். ஏன்னா ஏஎம்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 12 மணிக்கு முன்னாடி. அப்ப மைனஸ் 1/4 இன்ட்டு 115 படிச்சா என்ன கிடைக்கும்? மைனஸ் 3 12 மீதி 3 7 4 28 மீதி 2 5 இப்போ மைனஸ் 37.5 டிகிரி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சொல்லத புரிஞ்சுங்களா? அப்போ இதுவும் முடிச்சாச்சு. ஸோ இப்போ மீதி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எனக்கு ஆல்டிடியூட் ஆங்கிள் தான் இருக்கு. என்னது அது? பை. பையோட வேலையை அவன் ஆல்ரெடி கொடுத்துட்டான். சம்ல எவ்வளவு கொடுத்துக்கிறான்? 26.75 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். இப்போ எனக்கு 3 ஆங்கிளுமே தெரிஞ்சிடுச்சு. இப்போ நான் டைரக்டா என்ன பண்ணிடலாம்? இதுல சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ காஸ் ஆஃப் பையோட வேல்யூ 26.75. சரிங்களா? காஸ் ஆஃப் மைனஸ் 37.5, காஸ் ஆஃப் மைனஸ் 13. சரிங்களா? பிளஸ் சைன் ஆஃப் பையோட வேல்யூ வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 26.75. சரிங்களா? அது மாதிரி சைன் ஆஃப் டெல்டாவுடைய வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் 13. இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணா ஐ கெட் த ஆன்சர். ஸோ இட் இஸ் அப்ராக்சிமேட்லி எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 0.589. So therefore cos theta z which is equal to in the value 0.589. So from here theta z which is equal to cos inverse of 0.589 which is equal to 53.914. So இதுதான் வந்து என்னுடைய corresponding answer. பட் ஒரு கொஸ்டின் வரலாம் சார். இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல எனக்கு கால்குலேட்டர் அலோடு இல்லை. சப்போஸ் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா நான் எப்படி அப்ரோச் பண்றது வித்தவுட் கால்குலேட்டர் அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். சொல்றது புரியுதுங்களா? ஸோ இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி போகணும்னா அப்ராக்சிமேஷன் மெத்தட்ல தான் போகணும். இப்போ உதாரணத்துக்கு இது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ therefore sin of 330 டிகிரி ஃபார் த சேக் ஆஃப் சிம்பிளிசிட்டி ஐ செட் சைன் ஆஃப் 330. அப்போ 330 இதோடைய வேல்யூ வந்து கண்டிப்பா நெகட்டிவ்ல தான் வரணும். ஏன்னா ஆல் சில்வர் டீ கப் அப்படிங்கக்குள்ள 330ன்னு வச்சுக்கீங்களேன். இது 360 டிகிரி ஃபர்ஸ்ட் ரோ முடியும். அப்படின்னா இங்க 30 டிகிரி பின்தங்கி இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? சைன் 30ஓட வேல்யூ வந்து என்னது? அப்ராக்சிமேட்லி 0.5. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? சைன் 30ஓட வேல்யூ அப்ராக்சிமேட்லி 0.5 ஆன்டி கிளாக் வைஸ்ல வரக்குள்ள. இப்போ அப்ராக்சிமேட்லி என்ன பண்ணலாம்? மைனஸ் 0.5 நீங்க போட்டுக்கலாம். புரியுதுங்களா? நான் உங்களுக்கு வேற கலர்ல போடுறேன். அப்போ உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அப்ப therefore இங்க மைனஸ் 0.5 வரும். அப்ப இதுல பாதி வந்து எவ்வளவு அடிச்சோம்னா 1 2 புள்ளி மீதி என்ன வரும்? 7 2ன்னு வருது. அப்ப அப்ராக்சிமேட்டா அந்த 12 எப்படி எடுத்துக்கலாம்? 13. ஏன்னா ஆக்சுவலி இது புள்ளிக்கு அப்புறம் 5க்கு மேல போச்சுனாலே 13ன்னு எடுத்துக்கலாம். அப்ப 13 டிகிரி. ஸோ வித்தவுட் கால்குலேட்டர் அப்ராக்சிமேஷன்ல இப்படி என்னால கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ அப்ராக்சிமேஷன் கண்டிப்பா கரெக்டான ரிசல்ட்ஸ் தான் கொடுக்கும். இஃப் யூ ஆர் வெல் வர்ஸ்ட் இன் மேக்ஸ். இப்போ 13 டிகிரி. இப்போ இது கண்டுபிடிச்சாச்சு. வேலை முடிஞ்சுச்சு. இப்போ ஒமேகா 37.5 இது கால்குலேட் பண்ணிடலாம். இது கால்குலேட் பண்ணிடலாம். நமக்கு இதுதான் நமக்கு இடிக்குது. இதை நான் 13 கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல எப்படி சார் போடுறதுன்னு ஒரு கொஸ்டின் வரும். இதுக்கு தான் எனக்கு அந்த டேபிள் வந்து காஸ் டேபிள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ காஸ் 0 30 45 60 90 இது வந்து எனக்கு டிகிரி. காஸ் 0ஓட வேல்யூ வந்து என்னது? 1. இதோட வேல்யூ 0.866. இதோட வேல்யூ வந்து எனக்கு என்னது? இட் இஸ் 0.707 1/√2. இது வந்து 1/2 0.5. இது வந்து 0 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ 26.75 இருக்கு. 26.75ங்கிறது எங்க இருக்கு? இதுக்கு மிட் பாயிண்ட்ல இருக்கு. நான் அப்ராக்சிமேட்டா ஒரு 0.8 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்ராக்சிமேட்டா தான் நான் போடுறேன். சரிங்களா? இன்டூ காஸ் 37.5 மீன் சாரி 0.866னா இதுக்கு இதை விட கம்மியா இருக்குள்ள வேல்யூ அதிகமா இருக்கும். அப்ப நான் 0.9ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ 37.5 இருக்கு. அப்ப இந்த ரேஞ்ச்குள்ள இருக்கு. அப்ப நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா அப்ராக்சிமேட்டா
இதை வந்து நான் ஒரு 0.8ன்னு எடுத்துக்கிறேன். மிட் பாயிண்ட்ல இருக்கிற மாதிரி 0.8 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது 0.866 இருக்கு. இங்க 0.707. அதோட மிட் பாயிண்ட் 0.8 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ காஸ் 13 இருக்கு. 13ங்கிறத நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா ஒரு 0.95 இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்ராக்சிமேட்டா. ஏன்னா நான் இங்க 26ஐயே 0.9ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப 13ங்கிறத 0.95 அப்படின்னு எனக்கு புரியுற மாதிரி எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இதை நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. 9,981 புரியுதுங்களா சார்? எல்லாம் 8 9 8 72. இப்போ 0.72 இன்டூ 0.95. இதை நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 1 5 35 36 9 8 18 மீதி 1 9 63 64 0 14 மீதி 1 8 6 0.6840 கிடைக்குது. அப்போ இதோட வேல்யூ வந்து 0.684. சரிங்களா? இங்க சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, அப்போ மைனஸ்னு வச்சுக்கலாம். இப்போ சைனோட வேல்யூ போட்டுக்கங்க. 0 30 45 இது மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ 0 0.5 0.7 07 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அப்படி இருக்கக்குள்ள இப்ப இங்க என்ன இருக்கு, எனக்கு 13 இருக்கு. அப்ப 13ங்கிறது எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 13னா இதுல பாதி இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ராக்சிமேட்டா 15. அப்ப 0.25 வச்சுக்கலாம். இதோட வேல்யூ வந்து 0.25. சரிங்களா? இன்டூ இது வந்து 26ங்கிறது நான் அப்ராக்சிமேட்டா 30ன்னு வச்சுக்கிறேன். 0.5 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ தேர்ஃபோர் என்ன கிடைக்கும்னா 0.5 இன்டு வந்து 0.125. இதை வந்து இதுல லெஸ் பண்ணிக்கணும். இப்போ 14 போச்சுன்னா 9, 7ல 2 போச்சுன்னா 5, 6ல 1 போச்சுன்னா 5. அப்போ அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வருது? 0.559 வருது. நான் இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கிறேன்? 0.589 கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஸோ வித்தவுட் கேல்குலேட்டர் பை அப்ராக்சிமேஷன் மெத்தட் எனக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் வந்துடுச்சு. இப்போ நான் வந்து காஸ் தீட்டா இசட் இருக்கு. இப்ப தீட்டா இசட் வந்து என்ன பண்ணணும்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0.559 இருக்கு. அகைன் இங்க டேபிளுக்கு வாங்க. இப்போ 0.5 இங்க இருக்கு. எங்க இருக்கு? 60ல இருக்கு. 45 வந்து என்ன இருக்கு? 0.7க்கு மேல இருக்கு. அப்போ வரக்கூடிய ஆன்சர் கண்டிப்பா எப்படி இருக்கணும்? 45 டிகிரிக்கு மேல இருக்கணும். 60 டிகிரிக்கு உள்ள இருக்கணும். அப்படிங்குள்ள எந்த ஆப்ஷன் 4 ஆப்ஷன்ல இருக்கோ அதுதான் வந்து ஆன்சர். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? Are you clear? So I hope so with the help of this approximation method definitely you get the same answer. சரிங்களா? ஸோ நீங்க அப்ராக்சிமேஷன் மெத்தட்ல ப்ராக்டிஸ் பண்ணீங்க பிகாஸ் we didn't use calculator in TNPSC exams. Okay? Thank you.